இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பென்ஷியல் வித்தவுட் யூசிங் ஏ கால்குலேட்டர் எப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பிளாட் எப்படிங்கிறது போகிறத பார்த்தோம். ஓகே, ஸோ யூஸ்வலாகவே நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம். இது வந்து we will be having x axis and this is y axis. இது y axisல பாசிட்டிவ், இது அதே y axisல நெகட்டிவ். இது x axisல பாசிட்டிவ், இது x axisல அதே நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ், இதோட வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் 1. ஸோ அப்படி நெகட்டிவில் இருக்கிறதுனால இட் வில் பிகம் -1. ஸோ எக்ஸ்பென்ஷியல்னாலே நமக்கு வந்து ரெண்டு இது வரணும். ஒன்று வந்து வில் பி ஹேவிங் ஜே. ஓகே, ஸோ ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு சேர்ந்தது தான் எக்ஸ்பென்ஷியல். e⁻j தான் நம்ம எப்போயுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் சம்டைம்ஸ் கால்குலேட். ஓகே, ஸோ இதுவுமே வந்து வில் பி ஹேவிங் ரியல் ஹியர், வில் பி ஹேவிங் இமேஜினரி இன் திஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் வில் பி +j, this will be -j. Okay, so now it's to start with நமக்கு எல்லாமே வந்து e⁻ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிகிரிஸ், என்னென்ன டிகிரிஸ் இருக்குது அது எப்படி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் டிகிரி 0 or we can call it as 360 degree. So this will be degree 90 degree. Okay, so this will be 180 degree and this will be 270 degree. Okay, ஸோ இது வந்து ஒரு இதை வந்து 4 கட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும். தெர் இஸ் ஒரு சர்க்கிளை வந்து 4 கட் பண்ணோம்னா 0, 90 குவாட்ரன்ஸ் நம்ம சொல்லுவோம். 0, 90, 180, 270, மறுபடியும் 360. பட் 8 கட் பண்ணணும். நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய இதில் தேவைப்படும். 45 டிகிரிஸ் தான் தேவைப்படும். அப்போ 0லேருந்து 90 இருக்கிறது பாதி தான். We have this 45 degrees. Okay, அந்த 45 அப்புறம் இந்த இடத்துல இதில் 90க்கும் 180க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 135 டிகிரி. சிமிலர்லி 180க்கும் 270க்கும் we will be having 225 degrees. Then 270 and 360 degree we will be having 315 degrees. Okay, ஸோ இதுதான் வந்து டிகிரிஸோட ஃபார்முலேஷன். அதாவது 45 இன்க்ரீஸ் ஆகும். இது 0, இது 45 டிகிரி, 90, இது 90 + 40, 135, 135 + 45 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ நான் இதுக்கு பேர் தான் டிகிரிஸ். ஓகே, நம்ம கால்குலேட்டர் டிகிரி டிஜின்னு போட்டிருக்கோம். ஓகே, இதுவே வந்து பையில் எப்படி சொல்கிறது, பைங்கிறது வந்து ரேடியன்ஸ். ஓகே, பை. ஸோ இந்த பை வந்து இங்கே வந்து இட் இஸ் 2π. 360 டிகிரிங்கிறது 2π. ஸோ இது வந்து இட் இஸ் π/4. ஸோ திஸ் வில் பி π/2. This will be, so π/4 ஓட மல்டிபிள் தான் எல்லாமே. ஓகே, π/4 இது 45 டிகிரிஸ் அப்படின்னா 45 டிகிரிஸ் இன்ட்டு 2 தான் 90 டிகிரி. 45 டிகிரிஸ் இன்ட்டு 3 தான் 135 டிகிரி. ஸோ π/4 இன்ட்டு 3, 3π/4. ஓகே, ஸோ மறுபடியும் π/4 இன்ட்டு 4 you will be getting just π. ஸோ ஹியர் π/4 இன்ட்டு, ஸோ இது வந்து 1, இது வந்து 2, 3, 4, 5π/4. இது வந்து 6π/4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இட் வில் பி 3π/2 வரும் கேன்சல் பண்ணோம்னா. தென் திஸ் வில் பி 7π/4 அண்ட் திஸ் வில் பி 8π/4. 8π/4 தான் நம்ம என்ன சொல்கிறோம், 2πன்னு சொல்கிறோம். ஓகே, 45 எப்படி தான் டிகிரி பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம கீழே இந்த சைடு போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் நெகட்டிவ், மைனஸ், எல்லாமே மைனஸ் தான். So -90 degree, -π/2, -135. So this will be -π, -180. This will be -5/4, -270, and this will be -3π/2. இது -315. This will be -7π/2. இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி என்னென்ன வேல்யூஸ் தெரியும். 1 தெரியும், இங்கே -1 தெரியும், இங்கே வந்து +j தெரியும், இங்கே -j தெரியும். ஸோ வேல்யூஸ் வந்து நான் தனியாக தெரியறதுக்காக ரவுண்ட் அப் பண்ணுறேன். இப்போ இல்லை இன்டர்மீடியட் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம எடுத்துக்குவோம். இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே -j இருக்குது. ஸோ இதோட இன்டர்செக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா 1 - j இன்ட்டு 0.707ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அதை நான் வச்சுக்கணும். ஸோ அது எப்படி வருதுங்கிற சொல்லலாம்.
ரைட். அது இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 0.707 which is nothing but 1 divided by root 2. ஓகே, that is 0.707. இது எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே எது எதுக்கு நடுவில் இருக்குன்னா -1க்கும் -jக்கும். ஸோ திஸ் வில் பி இந்த பாயிண்டோட வேல்யூ -1 -j into 0.707. Here this will be, it is between -1 and +j. So -1 plus j into 0.707. So this point is between +j and +1. So 1 plus j into 0.707. Okay. So again values na round up பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் வந்து இதுலேருந்து தான் நம்ம ஃபர்தராக எப்படி பவர் கண்டுபிடிக்கணுங்கிறது பின்னாடி. ஓகே, ஸோ எப்படி இந்த பிளாட் போடுறோங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.